ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு பலாப்பழம் ரெசிபி பார்க்கலாம். பலாப்பழம் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பலாப்பழம் காயாக இருக்கிற பலாப்பழம் தான் எடுத்திருக்கேன். இது வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன். நான் 3 ரெசிபிஸ் இந்த பலாப்பழம் வச்சு செஞ்சுருக்கேன். நான் ஒரு வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த பலாப்பழத்தின் சொலா இந்த மாதிரி எடுத்து வச்சு அப்புறமா இது கொஞ்சம் மெலிசாக நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இனி இதிலேக்கு தேவையான சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பவுடரும் சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இனி இதிலேக்கு பலாப்பழம் சேர்த்து ஒன்று ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இது பலாப்பழம் இது ஃப்ரை பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் வரணுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி ஒரு மீடியம் ஒரு லைட்டாக ஒன்று ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து அது ரூம் டெம்பரேச்சர்லேக்கு மாறினதுக்கப்புறம் திருப்பியும் செகண்ட் டைமும் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி லோ ஃப்ளேமிலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இங்கே லோ ஃப்ளேமிலே வச்சு தான் ஃப்ரை பண்ணுறேன். எனக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இனி இது எடுத்து ஒரு பிளேட்லேக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லொரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பி பலாப்பழம் சிப்ஸு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.